வணக்கம், இது SS நியூஸ் ஹெட்லைன்ஸ். துபாய் விமான கண்காட்சியில் தேஜஸ் போர் விமானம் கீழே விழுந்து நொறுங்கியதில் விமானி உயிரிழந்த சோகம். சாகசத்தின் போது போர் விமானம் விழுந்து நொறுங்கி தீப்பிடித்த அதிர்ச்சி காட்சிகள் வெளியாகியுள்ளன. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. வங்கக்கடலில் இம்மாத இறுதியில் உருவாகிறதா சென்யார் புயல். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுவடைய வாய்ப்புள்ளதாக தகவல். கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளி தனியார் காலனி நிறுவனத்தில் ஆள் சேர்ப்பு முகாமில் பரபரப்பு. 52 பேர் தேர்வு செய்யப்படும் நிலையில் ஆயிரக்கணக்கானோர் குவிந்ததால் பதற்றம். பழனி முருகன் கோவிலில் ஒரே நாளில் அதிகபட்சமாக பஞ்சாமிர்த டப்பாக்கள் விற்று வரலாற்று சாதனை. ஐயப்ப சீசன் எதிரொலியாக 2,65,940 பஞ்சாமிர்த டப்பாக்கள் விற்பனை. சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் நினைவு தினமான இன்று புதுவையில் தேசிய மக்கள் மன்றத்தினர் சார்பாக மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுவையில் ஏலச்சீட்டு நடத்தி பல கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் முன்னாள் எஸ்பிக்கள் தொழிலதிபர்கள் ஏமாந்தது அம்பலம். மோசடியில் ஈடுபட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேரை தேடுகின்றனர் போலீசார். புதுவையில் ரவுடிகள் மற்றும் சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை புகழ்ந்தாலோ ப்ரமோட் செய்தாலோ கடும் நடவடிக்கை. BNS சட்டப்படி நடவடிக்கை என சட்டம் ஒழுங்கு மூத்த காவல்துறை கண்காணிப்பாளர் எச்சரிக்கை. வங்கதேசத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சிக்கி 6 பேர் உயிரிழப்பு. 5.7 ரிக்டர் அளவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் கட்டடங்கள் இடிந்து சேதம். G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்க 3 நாள் பயணமாக தென்னாப்பிரிக்கா சென்றார் பிரதமர் நரேந்திர மோடி. தென்னாப்பிரிக்காவின் ஜோஹானஸ்பர்கில் நடைபெறும் மாநாட்டில் காலநிலை மாற்றம், எரிசக்தி உள்ளிட்டவை குறித்து பிரதமர் பேச உள்ளதாக தகவல். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சுவாமி தரிசனம். குடியரசுத் தலைவர் வருகையை முன்னிட்டு திருப்பதி மலை முழுவதும் பலத்த பாதுகாப்பு. இத்துடன் SS நியூஸ் ஹெட்லைன்ஸ் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். நன்றி.